சுவாமிகள் சிங்கமுடி முருகனை பார்த்து தரிசனம் செய்து இதற்கு தன் தமையனாருக்காக பதிகம் பாடி சிங்கமுடி பதிகம் என்ற பாடலை அருளுகிறார். கந்தர் பதிகம் கேட்டு அனைவரும் தொகையுடன் மகிழ்ந்தார்கள். ஓபன் பண்ணி எப்படி சுவாமிகள் ராமலிங்கத்தை அழைத்துக் கொண்டு ஒரு கனிவுடன் பார்த்து சுவாமிகள் பாடி அருளிய தெய்வீக படங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு சிலவற்றை கண்ணுற்றது உண்டு. இன்று சாமிகள் தன்னுடைய தேமகர குரலிலே தெய்வமனம் கமல பாடி அருளிய பதிகம் கேட்டு என்னுடைய சிந்தை குறைந்தது எங்கள் பாக்கியம். சாமிகளின் பதியும் கேட்டல் எங்கள் கந்தல்வேல் தங்கள் தமையனாரின் நோயினை நிச்சயம் தீர்த்து வைப்பார். இது சத்தியம் சத்தியம் என்று பாராட்டி சபாபதி பிள்ளையின் நோய் நீங்க ஆசி அருளினார். அதற்கு சகோதரர்கள் இருவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ராமலிங்கம் சுப்பராய சுவாமிகளை பார்த்து, சாமி எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதப்படி சிறப்பாக நடக்கட்டும் என்றார். அப்பொழுது கோலசாமிகள் எல்லாம் திருமணம் சம்மதம், தங்கள் தமையனார் அதிசீக்கிரம் இடப்படட்டும், நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம், நீங்கள் கவலையற்று இருங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு ராமலிங்கம் அவரை பார்த்து, சுவாமிகளே, கருணை நெஞ்சின் கனிந்த ஆறுதலை அருளி கூறி அன்னார் நாளையே சென்னைக்கு புறப்படுகின்றார். தாங்கள் விடைத்தந்தால் நாங்கள் புறப்படுவோம் என்று. உடனே சுப்பராய சுவாமிகள், நல்லது சுவாமிகளே, தாங்கள் அடிக்கடி இங்கு வந்து செல்லுங்கள் என்று கூறியதோடு கண்டன் கருணை கோல சுவாமிகள் ஜனவரி நான் நாள்தோறும் கந்தவேளை ஆடி வாருங்கள். கந்தனின் அருளாலும் இரு நறுக்குன்றம் ராமலிங்கம் சுவாமி அப்படி சாப்பிடணும் வீட்டில் அப்படின்னா இல்ல இல்ல என்னோட டவுன்லோட் பண்ணிக்கீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜிபே கூட போயிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க. ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க. அப்லோட் பண்ண கேலரி நம்பருக்கு போட்டீங்கன்னா
நமது கல்பப்பட்டு ஏனோ ஐயா இறங்கி வரும் அண்ணா ஆகாரம் இல்லாமல் 8144 கூட ஐயா 8144 அவர் வயது 8144ண்ணா ஆகாரம் ஆமாம் அவங்களுக்கு 2 கடையும் அதையே மணிப்பால் ஓட்டி 8144 போட்டீங்களா 5292 என்ன காரணம் அதேதான் அதில் போட்டுங்க நம்மை குருநாதர் வழியை வந்து ஆட்கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அந்த குருநாதர் எங்கிருந்து வருவார் என்று தெரியவில்லை. அதை பார்க்க வேண்டும் என்ற இயக்கத்திலே நாம் கல்பட்டு ராமன் இந்த குன்றிலேயே ஹலோ நான் பேசிக்கிறேன் ஐயா இந்த குன்றிலிருந்து வந்தது முதற்கொண்டு 9 தனது குருநாதர் கடலூர் குற்றேறி வந்து அவர்களை பார்த்துவிட்டு இருவரில் ஒருவர் எப்போது அதோ அங்கே பாருங்கள் யாரோ ஒரு வெள்ளாடை பிறந்தோடு நம்மை நோக்கி வருகிறார். மற்றவராம் இருந்தவர் மிகப்பெரிய ஒரு போல் இருக்கிறார். ஏனெனில் அவரை சில அன்பர்களும் வருகிறார்கள். உடனே இன்னொரு பேர் ஒருவேளை ஐயா சொன்னது போல் அவரை ஆட்கொள்ள வருகின்ற குருநாதரோ என்னவோ அப்படியே கூட இருக்கலாம். நாம் விரைந்து போய் மரியாதை நிமித்தமாக அவரை வர வேண்டும் என்று அனைவரும் அவர்கள் ஒரு அங்கே அமர்ந்து வருவதை பார்த்து அதோ பாருங்கள் ஒரு இருக்கிறார். நமது ஐயாவை ஆட்கொள்ள வந்த குருநாதர் அவராகத்தான் இருக்கிறார். பாருங்கள் வாருங்கள் என்று எல்லோரும் வந்தவர்கள் ராமலிங்கம் கூட்டத்தினரை பார்த்தார். அப்போது ராமலிங்கத்தை முதலில் பார்த்தவர் முன்னே தங்கள் வருகையால் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது அன்பர்களே, தங்களுடைய அன்பு மிகவும் மகிழ்ச்சி. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் யாரோ தாங்கள் இருப்பது எந்த இடம், இங்கு தாங்கள் எழுந்தள்ளிய காரணம் எது, அருகூர்ந்து நாங்கள் அறிய தாங்கள் சொல்லலாமா என்றார். அப்பொழுது நம்முடைய ராமலிங்கம், அடியேனே சிதம்பரம் ராமலிங்கம் என்பார்கள். வடலூரை அடுத்து கரும்புயிலே தற்போது தங்கியிருக்கின்றோம். கல்பட்டு ராமலிங்கமூர்த்திகளை சந்திக்க வந்ததே காரணம் என்று அமைதியாக கூறினார். பேசியவர், சாமி புரிந்தது எங்களுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்றார். என்னை ராமலிங்கம் என்ன புரிந்தது என்றார். மற்றொரு அன்பர் முன்னில் சொல்லி, எங்கள் கல்பட்டு ஐயா சொன்னது போல அவரை ஆட்கொள்ள வந்திருக்கும் குருதேவ தாங்கள்தான் என்பது புரிந்துவிட்டது என்று கண்ணீரோடு புரிந்தார். விதியானத்தில் வெளிப்பட்ட உண்மையில் ஐயாவுக்கு சரிவாரங்கள் ஐயாவிடம் செல்வோம் என்ற ராமலிங்கம் அன்பரோடு ஊர் மக்களை
கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருக்கும் கல்பட்டு ஐயாவின் போய் நிற்கிறார். அப்போது முன்னவர் கவலையோடு சுவாமிகளே, ஐயா இப்படித்தான் 3 நாட்களாக ஆகாரமின்றி வைராக்கியத்தில் தியானத்தில் இருக்கிறார் என்று உடனே ராமலிங்கம் மறுமுகத்தோடு, அறிவேன், ஆண்டவர் இந்த செய்தி எனக்கு அறிவித்தார். ஐயாவை ஆட்கொள்ளவே உடன் புறப்பட்டு மற்றவர்கள் எல்லோரையும் பார்த்து சத்தமாக, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், வந்திருப்பவர் நம் கல்பட்டு ஐயாவின் குருதேவர், நம் ஐயா வணங்கக்கூடிய பெரும் குருதேவர் இவர் என்று அறிவித்தார். அதனால் அங்கே கசமசைத்து உறக்கமாகும் பெருமாவும் பேச்சு குரல்கள் எழுந்தன. சிறிது நேரம் ராமலிங்கம் அதை இல்லாமல் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார். பிறகு கூட்டத்தினரை பார்த்து, நல்லது, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்றார். எல்லோரும் ஆச்சு. ராமலிங்கம் கல்பட்டு ஐயா முன் இன்னும் சற்று நெருங்கி போய்விட்டு சாந்தமாக, கல்பட்டு ஐயா, ராமலிங்கமூர்த்தி தங்கள் தியானத்தை தியானத்தின் நோக்கத்தில் ஆண்டவர் அறியவாக அடியே வந்திருக்கின்றேன், கண் திறந்து பாருங்கள் என்கிறார். உடனே கல்பட்டு ஐயாவின் செவிகளில் மந்திரிச்சு கேட்டால் போல ஒரு கணத்திலே 3 நாட்களாக தியானத்தில் கல்பட்டு ஐயாவின் மேனி சிரிந்தது. உள்ளத்தில் பேரானந்தம் என்று இல்லாத பரவசமானது. அவர் மெல்ல கண்ணை திறந்து பார்க்கிறார். எதிரே கருணை திருவுருவான ராமலிங்கம் ஐயா சுவாமி என்று கண்டு தாய் விளக்கு அழைப்பு அழைத்து கை கட்டி வாய்ப்பற்றி, குருதேவா, வந்துவிட்டீர்களா என்னை என் படத்துக்கு இருப்பிடத்திற்கே வந்து விட்டீர்கள் குருதேவா என்று கண் கலங்குகிறார். ராமலிங்கம் பூரண கற்பூரனை மகிழ்கிறார். அன்பிற்குரிய கல்பட்டு ராமலிங்கமூர்த்தி அவர்களே, என் அன்பிற்கு இனியமானது, நம் ஆண்டவரின் ஆணை அதுவாகத்தான் இருக்கிறது. தங்களை தேடி வந்து தரிசிக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு இது எனது சீடர்களும் நான்களும் என்ற கருணையோடு கூடியவர். சீடரின் கனவு எல்லாமே தன்னை சீடராக இரக்கத்தை பெற்று கல்பட்டு ஐயாவின் வெளியே தங்கள் இரண்டிற்கு பாத்திரமான இந்த பையன் கூட கேட்டாங்க சமய மத பேதங்களில் ஆண்மனேயே தாங்கள் சொல்ல புரிய வேண்டும். அதற்கே தங்களை கூட அழைத்து செல்கிறேன். பாருங்கள் ராமலிங்கம் கல்பட்டு ஐயா திருநெல்வேலி மக்களுக்கு ஆட்சி உடன் அப்படியே நம்ம ராமலிங்கம் ஐயா எல்லாம் நினைவிலே
இல்லாத இசை வணங்கி பாடாது கருணை யாரே என் மகனே ஆடுக வேண்டியவா ஆடுக இல்லை மண் அருணலனும் கண்டு நெடுங்காலம் என்ற உள்ளதை எழுதுவாரே நான் கண்டு கழித்த திருநடம் காட்சி பெருமானே ஒரு நாள் அம்பளவாயிலே ஒரு புலத்தில் திருவருளை நின்று அழுதவரும் இன்றைய சாப்பிட மாட்டேன் முகமலர் அம்பலத்தின் வயதில் உள்ளே நான் ஏங்கி நின்ற பொழுது எல்லா அற்புதங்களும் வந்து நம் அற்புதருடைய மக்களில் இந்நாள் தொட்டு நீ எண்ணியபடி இயற்கை விளையாடி என்றும் இரவாத நிலை என்று அனுபவனாகி சுத்தமாதி 3 உடல்களையும் எல்லைப்படி வாழ் யாம் வந்து எம் ஆணை என்று உறுதியாக என் இறைவா பலக்குத்தரை என்று நிகழ்ந்து கருவிற்கலந்த என் கனிவே கலந்த என் கண்ணீர் கலந்த ஒளியேன் என் கருத்தில் கலந்து கழித்தேன் என் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே என் உணவில் கலந்த சுகமே என்னுடைய ஒரு மீன்மானே கலந்து விளையாடும் மெய்ஞான சித்தி அழித்த பெருங்கரும் உலகத்திரளெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது என் தேவாயே கருணை இறைவா என் அன்னையின் வயிற்றில் இருக்கும் பொழுது என்னோடு கலந்தது என் மனம் கனிந்த பொழுது அதில் கலந்த அமுது என் கண்ணில் கலந்து உலகமெல்லாம் தங்கள் திருமீனியார்கள் காட்டுகின்ற கழித்து என் உருவில் கலந்த அழகு என் உயிரில் கலந்த என் உணவில் கலந்து என்னுடைய ஒருமை பெருமான் பெருவில் கலந்து விளையாடும் ஏனாகி எனக்கு ஞான உலகத்திலெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்தது என்னை தேவி அழைத்து உன்னை வழிபடுகிறே வளம் வந்து குறித்து ராமலிங்கம் அமைதியாக வந்திருக்கிறார். அப்பொழுது மொத்தமும் வரலாற்றார் என்றார்கள். ராமலிங்கம் அவரை வணங்கி ராமலிங்கமும் பதில் வார்த்தைகள்
அங்கே அமர்ந்தவர் என்ன பட்டப்பூரிலிருந்து தான் வழியிலே நம்முடைய ராமலிங்கம் அந்த கோழி பொழுதெல்லாம் உடனே தற்காலத்தில் கோயில்களில் அதிகாரிகளுக்கும் தேவையில்லாதபடி உடனே ஆகிறது. அங்குள்ளவர்களுக்கு ஆசிரியாகி திருக்கோயிலில் இன்றும் கூட இதே உடனே ராமலிங்கம் திருத்தலங்களில் திருத்தலங்களுக்கு போனால் ஆள் வழிபாட்டுக்கு ஒரு நாள் தங்களாக நிரந்தரமாக தங்குவதற்காக அப்பொழுது அங்கே நம்முடைய வரலாற்று ஆனாலும் தலைவராகிய நடராஜர் நாம் போவதற்கு 2 தெருவு தங்கள் பிள்ளைகளோடு பெற்றவர் சுவாமி வணக்கம் என்ன காரியம் உடனே அந்த இவர்கள் என் பிள்ளைகள் கல்வி என்று வருத்தத்தோடு ராமலிங்கம் அப்படியா இன்னொரு சுவாமி போட்டாலும் இவர்களுக்கு படிக்கவே நாங்கள் தான் பிள்ளைகளின் கல்வி இல்லாத அவரிடம் பேரிறக்கம் அன்பர்களே கவலைப்படாது இனி பிள்ளைகளின் படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டும் அதற்கு ஒரு வழி என்றவர் இருங்கள் இதோ வருகிறீர்கள். ராமலிங்கம் அப்படி சொல்லிவிட்டு போனதும் அந்த பெற்றோர்கள் குழப்பமாகி சாமி எதுக்காக வீட்டுக்குள்ளே போயிருந்தார், ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பதை மட்டும் கூட போயிருந்தாரோ அப்படியெல்லாம் பேசிக்கொண்டே சிறிது நேரம் கழிந்தது. ராமலிங்கம் ஒரு காகிதத்தாளோடு திரும்பி வந்தார். வருவதுடனே நீ பேசாதே வருகிறார். அவரிடம் ராமலிங்கம், உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு மந்திரம் தந்திரம் இதெல்லாம் உதவாது. என்ன நான் சொல்வது புரிகிறதா? பெற்றோர்களுக்கும் தங்கள் தவறு சொன்னது. தங்கள் சுவாமி பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னித்தது ஏதோ முட்டாள்தனம். மற்றவரும் ராமலிங்கத்தை சொல்லி கலைஞர். உடனே ராமலிங்கம், பரவாயில்லை, இந்த காலையில் கலைஞர்கள் வாழ்த்தினாலும் நீங்கள் இவற்றை பிள்ளைகள் தினமும் பாராயணம் செய்கிறது. அவருடைய கல்வித்துடன் கல்வி ஆரம்பம் என்பதை அவர்கள் இதை படிக்க அப்படியே சொல்கிறார் என்று கூறி புறப்படையினுடன் ராமலிங்கம், குழந்தைகளா
இங்கே வாருங்கள், இந்த பாடலை நான் பாடுவேன். நீங்களும் கல்வி சிறந்தவர்களாக இருந்து உடனே அந்த பிள்ளைகள் தெய்வம் உடனே இதை பாடுகிறேன். பிள்ளைகளா கவனமாக இந்த பாடல் கடினமானது. கலையில் பயின்ற உலத்தினைக்கும் கரும்பினை கலை வகின்ற உலகத்து இணைக்கும் கரும்பினை முக்கணியை ஓங்கும் விளைவழிந்து வரும் தொகுதியிட்டு நான் முகனார் நீங்கள் தலைவகித்து மறைவகின்று மூலகும் காக்கின்ற தாயை வாகை இறைவகின்ற நிகழாலை கலைவாணி அம்மை குழந்தைகள் குழந்தைகளாய் உங்கள் தொழில் எழுதியவர் கலை பயின்ற உலர்த்தீரி கருவினை முக்கணியை கருக்கடலை ஒன்றை பயின்ற முனிவரது எழுதியேன் நான்முகனார் தெய்வனாகும் கரைவையின்று மூலகும் காக்கின்ற காகை சிலைவையின்ற நிகழார் கலைவாணி அம்மை. உடனே குழந்தைகள் தமிழை இந்த பாடல் எளிமையாக இருக்கு, நாங்கள் கேட்டுவிட்டோம். அப்படி உடனே ராமலிங்கம் கூறினார், கண்ணிலா இந்த பாடலை ஒரு நாள் மட்டும் பாடினால், ஒரு பாடல் மட்டும் பாடினால்